எக்ட்ரானுடைய தினசரி வழிகாட்டிக்குள்ளே வரவேற்கிறோம். எப்பவுமே நம்ம வாங்கி விற்கிறதுன்னு முடிவு பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போகும்போது நம்ம வாங்கி விற்கணும். சப்போர்ட்டை கிட்ட வரும்போதும் வாங்கி விற்கலாம். இது ரெண்டுமே நம்ம சரியாக பயன்படுத்த கற்றுக்கணும். எல்லாத்துக்குமே ஸ்டாப் லாஸ் சப்போர்ட் கீழே போடணும்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி சப்போர்ட்டை உடைக்கும் போது நம்ம ஷார்ட் போகிறதும் கொஞ்சம் மேலே பவுன்ஸ் ஆனாலும் கூட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஷார்ட் போகிறது பழக்கம் வச்சுக்கணும். ரெண்டுக்குமே ஸ்டாப் லாஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போடணும். விதிமுறைகளை மறக்கவே கூடாது. சக்திக்கு மீறி பொசிஷன் எடுக்க மாட்டேன், வாய்ப்பு வரும்போது ட்ரேடில் போடுவேன், கண்ணில் பார்த்து லாபத்தை கணக்கில் எடுப்பேன், மறக்கவே கூடாது. 10ல் 3 தவறாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும். இது மாதிரி கேப் அப் ஆகும்போது பெரும்பாலும் இறங்கி முடிவதும் கேப் டவுன் ஆகும்போது ஏறி முடிவதையும் பார்க்குறோம். பட் முதல்ல அந்த ½ hour வெயிட் பண்ணிவிட்டு எந்த பக்கம் போதும் அந்த பக்கம் போகிறது நல்லது. ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 18/2/2019 அன்றைக்கி கொடுத்துருந்த 2 எல்லைகள் 10,725 சப்போர்ட்டாகவும் 10,785 ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது 10,725 உடச்சி வலிமையாக இறங்கியிருக்கு. 10,653 வரைக்கும் நல்ல விற்று வாங்குவதற்கான ஒரு ஷார்ட்டுக்கான வாய்ப்பு பார்க்குறோம். ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது 26,920 கீழே 26,780 கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த எல்லைகளில் எப்படி நகர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். 26,780ன்றது இந்த சப்போர்ட் தான். இதை காலையிலேருந்து தாக்கு பிடிச்சிட்டு சாயந்தரம் முடியும் போது மட்டும் உடச்சி கிட்டத்தட்ட 26,720 கிட்ட வந்து பார்க்குறோம். ஒரு 60 புள்ளிகளுக்கான ஒரு இறக்கம் இன்ட்ராடேயில் கிடைச்சாலும் நல்லது தான் இல்லையா. அடுத்து எஸ்சிஎல் டெக் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது 1068 1056 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வச்சுருக்கிறோம். இந்த எல்லைகள் எப்படி நமக்கு உதவி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து 1056 இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே கொடுத்துருக்கோம். 1056 68 1056ன்ற எல்லையை காலையிலேருந்தே உடச்சி இறங்க ஆரம்பிச்சாச்சு. வந்து 1037 வரைக்கும் இறங்கியிருக்கு அப்படின்றது ஒரு தகவலாக எடுத்துக்கலாம். அடுத்து டெக் மஹிந்திரா கேஷ் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது 803 873 சொல்லிட்டு 2 எல்லைகளை நம்ம கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் வழக்கமாக கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள். ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது இந்த 803ன்றதான் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா. ஆனால் என்ன நடந்திருக்கு, கேப் அப் 814 கிட்ட ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ பெரிய கேப்பில் ஓப்பன் ஆகிட்டு முதல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு செல் அண்ட் பைக்கான வாய்ப்பை நீங்கள் பார்க்குறீங்க. இதான் கேப் அப் ஆகும்போது பெரும்பாலும் இறங்கி முடிகிறதுன்னு சொல்கிறதுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு எடுத்திங்கன்னா 691 682 2 எல்லைகளை வச்சுருக்கோம் பெரிய இறக்கத்திற்கு பிறகு. 691 682 அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இந்த 691 அப்படின்ற இந்த எல்லையை தாண்டி ஒரு வலிமையான ஏற்றம் ஏறி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதுவும் வாங்கி வைக்கிற ஒரு வாய்ப்பு. என்ன ஒன்று, இந்த இடத்துல காலையில் ஒரு சின்னதாக ஒரு கீழே இறங்கி மேலே ஏறி உட்காந்துருக்கு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், சப்போர்ட் எல்லையை உடச்சிட்டு திரும்ப மேலே ஏறி உட்காருதுனாவே அந்த சப்போர்ட் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதை வந்து ஸ்ப்ரிங் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒன்று நடந்திருக்கு. திரும்ப இறங்கி அதே இடத்துல உட்காந்து எழுதும்போது இந்த சப்போர்ட் ரீஎன்ஃபோர்ஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல கூட வாங்குவதற்கான ஒரு நல்ல எல்லையாக பார்க்கலாம்ன்றது நினைவில் வச்சுக்கணும். அடுத்து இன்ஃபோசிஸ் கொடுத்துருந்தோம் 745 736 இந்த 2 எல்லைகளை கொடுத்துருந்தோம். 745 மேலே 736 2 எல்லைக்கு நடுவே தான் சுற்றிட்டு இருந்தது. இதில் வாய்ப்புகள் இல்லை, வியாபார வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அப்படின்றதுக்காக எக்ட்ரா நிறுவனம் ஆரம்பித்த இந்த ஒரு கல்வி நிறுவனம் தான் ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரைனிங் ரிசர்ச் அகாடமி. விதிமுறைகளை வகுத்து வெற்றி பெற மனமார்ந்த